சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வரம்பு மீறி எல்லா விஷயங்களும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சாயப்பாவின் கண்களை கட்ட பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ நினைத்தால் இதை தடுக்க முடியும். நீ நினைத்தால் இந்த விஷயத்திலிருந்து உன் அப்பாவை காப்பாற்ற முடியும். என்ன சாயப்பா, எங்களுக்கு வருகின்ற பிரச்சனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாய் என்று நாங்கள் நம்பி இருந்தால், நீயோ உன்னை காப்பாற்ற என்னை அழைக்கிறாய் என்று நீ கேட்கிறாய். உண்மைதான், நீ சொல்வது உண்மைதான். ஆனால் என்னவென்று நான் சொல்வதை முழுமையாக கேட்ட பிறகுதான் நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்ட பிறகுதான் ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள், இந்த சாயப்பா உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே உன் சாயப்பா உன்னை சுற்றி வந்து உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி தருகின்ற இந்த நேரம், இனி முழுக்க முழுக்க நீ எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கை நடத்தி விடுவதில்லை. சாயப்பா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கிறேன் என்றால், இதனால் உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய உச்சகட்ட சந்தோஷம் என்ன என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உச்சகட்ட மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் என்னவென்பதனை நீ தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை ஒவ்வொன்றையும் யோசித்து கொண்டு கலங்கிக் கொண்டிருக்காமல், சாயப்பாவின் சூழ்நிலைகளை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் சாயப்பா கண்களை கட்ட முயற்சி நடக்கிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான உண்மைகளை கொடுத்து விட்டாலும் என் குழந்தை, நீ எதையுமே நினைத்து கலங்கிவிடக்கூடாது. சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் தயங்கி நிற்கக்கூடாது. உன்னை சுற்றி நான் வரும்பொழுதும் சரி, இந்த சாயப்பா உன்னோடு உன்னை தொடரும் பொழுதும் சரி, நீ என்ன கேட்கிறாய் என்பதையும் ஏது கேட்கிறாய் என்பதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து உனக்கு வாழ்க்கையில் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் அல்லவா? ஆனால் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருந்திருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், பல வகைகளிலும் என் குழந்தைக்கு இது வேதனைகளைத்தான் கொடுத்திருக்கிறது என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை. பல வகைகளிலும் என் குழந்தைக்கு இந்த விஷயங்கள் தெய்வம் இருந்துமே சோதனைகளைத்தான் தந்திருக்கிறது என்பது உண்மை. அதற்கு காரணம், தெய்வத்தின் கண்களை கட்டுப்படுத்துகின்ற இந்த சூழ்ச்சியில் நிச்சயமாக என் குழந்தை இதை எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நிலைகளிலும் என் குழந்தை சரியான ஒரு புரிதலுக்குள் நிச்சயமாக கொண்டு வந்திருக்க வேண்டும் அல்லவா? எதனாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்துவிட்டது என்று இத்தனை காலம் உன்னை கலங்கி இருந்தாயோ, அவையெல்லாம் இந்த சாயப்பா கண்களை கட்டியதனால் நடந்தது என்பதனைத்தான் நான் உனக்கு உரக்கச் சொல்லும்போது அதை நீ நம்பாமல் போய்விடுவாயா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணராமல் போய்விடுவாயா? உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க இந்த சாயப்பா உனக்காக என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க எண்ணுகிறேனோ, அவை எல்லாவற்றையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா துணையிருந்து உனக்கு நடத்துவதில் எல்லாம் என் குழந்தை நீ சரியாக எல்லாவற்றையும் பெற்றுவிட வேண்டும். தெய்வத்தின் கண்களை கட்டும் முயற்சிகள் இங்கு நடக்கிறது என்றால், இதை சுற்றி நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நாம் முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் தெளிவாக உணர வேண்டும். ஏதோ ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை தந்துவிடாமல் சோதனைகளை தர முடிவு செய்திருக்கிறது. நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல புரிதல்களை தள்ளிவிட்டு உனக்கு வேதனைகளை தருகிறது என்றால், இதனை உடனடியாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
உடனடியாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் அல்லவா? சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கத்தானே வேண்டும். மேலும் பல வெற்றிகளை உனக்கு கொடுக்கத்தானே வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா உன்னோடு துணை இருக்கும் இந்த காலங்களில் நீ எதையெல்லாம் நம்பிக்கையோடு வேண்டுகிறாயோ, எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்புகிறாயோ, அந்த விஷயங்களில் எல்லாம் நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒவ்வொன்றும் உனக்கு கை கொடுக்கவில்லை என்று தானே என் குழந்தை நீ கலங்குகிறாய். சாயப்பா சொல்ல வருவது என்னவென்று புரிகிறதா? எத்தனையோ விஷயங்கள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் நிலையில் இருந்தும், அந்த வெற்றியை கொடுக்காமல் உன்னை காயப்படுத்தியிருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொடுக்காமல் உன்னை சோதித்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த எதையுமே என் குழந்தை இனிமேலும் நினைத்து நீ வருந்த வேண்டாம். உனக்காக எப்பொழுதும் நான் என்ன கொடுக்கிறேன் என்பதும் ஏது கொடுக்கிறேன் என்பதும் என் குழந்தைக்கு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலம் உனக்கான ஒவ்வொரு பதிலையும் நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன் சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்வது எல்லாவற்றிலும் நீ நல்லதொரு மேன்மையை நிச்சயமாக அடைய வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. காரணம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நடப்பதில்லை அல்லவா? இந்த சாயப்பா நான் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கிறதோ, உனக்காக வேண்டி எதையெல்லாம் இந்த வாழ்க்கை நடத்துகிறதோ, அதை எல்லாமே என் குழந்தை நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பல தெளிவுகளை என் குழந்தை நிச்சயமாக நீ பெற வேண்டும். உனக்கான நேரம், உனக்கான வாழ்க்கை சாயப்பா உன் முன்னால் சொல்லித் தரக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நம்பி இந்த வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சரி எது தவறு எது என்று என் குழந்தை யோசித்து முடிக்கும் முன்னரே இந்த வாழ்க்கை உன் அப்பா என்னுடைய அருளால் உனக்கு பல மாற்றங்களை தந்தே தீரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் குழந்தை சந்தித்த பல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல நம்பிக்கையை உனக்கு கொடுக்க தொடங்கிவிட்டது. இதற்கு முன்பாக இந்த சாயப்பாவின் கண்களை கட்ட எத்தனை முயற்சிகள் நடந்திருந்தாலும் சாயப்பா அதற்கெல்லாம் சிக்கிவிடவில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் தொடர்ந்து ஒரு முயற்சியை செய்கிறார்கள் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம். ஏன் தெரியுமா? அப்பா உனக்கு எவ்வளவுதான் செய்தாலும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை தான் கொடுத்தாலும் என் குழந்தை அதை எதையுமே நீ சரியாக புரிந்து கொள்வதில்லை. அதை எதையுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வதில் உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர முடியாமல் தவிக்கிறாய் என்றால், ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள முடியாமல் கலங்கி நிற்கிறாய் என்றால், இதை எல்லாமும் நீ என்னவென்று உடனடியாக முதலில் புரிந்து கொள். உன்னுடைய செயல்பாடுகள் நீ நடந்து கொள்கின்ற விதம் என்று ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான பல நம்பிக்கைகளை நிறைவாக கொடுக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா எதையும் சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லதை உருவாக்கி தர முடிவு செய்யும் இந்த நேரம். என் குழந்தை, எதையுமே நீ தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கான முனைப்போடு நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதையும் யோசித்து வருந்தக்கூடாதல்லவா? உனக்காக தெய்வம் தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த நேரமும் நமக்கு எல்லாம் சரியாக நடக்கும் என்பது நம்முடைய புரிதலாக இருக்க வேண்டும். எந்த நேரமும் இந்த வாழ்க்கை நாம் விரும்பியதை நமக்கு விரும்பியது போல கொடுக்கும் என்பது நம்முடைய புரிதல் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். சாயப்பா சொல்ல சொல்ல உனக்குள் பல மாற்றங்கள் இனி நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வரும்போதெல்லாம் நீ இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஒதுங்கி நின்றாய். ஆனால் அப்பாவின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்காமல் தள்ளி செல்வாயானால் சாயப்பாவும் எதையும் கண்டு கொள்ளாமல் தான் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும். இந்த சாயப்பாவின் கண்கள் தானாகவே மூடிக்கொள்ளும் என்பதை மறந்து விடாதே. நான் உன்னை கண்டால் தானே உனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்காமல் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவமானப்பட்ட இடத்தையே நீ தேடி செல்லும் பொழுது
நிச்சயமாக அந்த இடத்தில் இந்த சாய் அப்பா இன்று எதையுமே வேடிக்கை பார்க்க கூட விரும்ப மாட்டேன். உன்னை பார்த்தால்தானே இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும். உன்னை பார்த்தால்தானே நீ செய்கின்ற தவறுகள் என்னவென்பது எனக்கு தெரியும். அதனால் இதை எல்லாமும் இந்த அப்பா நான் கண்டு கொள்ளாமல் சென்று விடுவேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு மாறுதல்களும் இனி உனக்கு என்னவென்று புரிய வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எதையுமே நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ பதற வேண்டாம். எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உண்மைகளை எல்லாம் உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம். இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை சரியாக முழுமைப்படுத்தும். சாயப்பா இருக்கும்பொழுது இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்லது வேண்டி சாயப்பா என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ, சந்தோஷத்தை உணர்த்த வேண்டி நான் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிவிடத்தான் எண்ணுகிறேன் என்பதை நீ புரிந்து கொள். இந்த அப்பாவின் அன்பு எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை நீ விரும்பியது போல நல்ல முறையில் உனக்கு தந்து விடுகிறது என்றால் இதனை நீ ஒரு காலமும் கைவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.